இப்ப வரும்போதே மக்கள் கேட்குறாங்க, சார் மாதிரி திருப்பதி போகக்கூடாதாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை மற்ற ஜோர நண்பர்கள் சொன்னதை உங்க மனதில் ஆழமா பதிந்திருந்தாலும் நான் சொல்றபடியே ஃபாலோ பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு எனக்கு எந்த ராசி சொன்னாங்க தெரியாது. உதாரணத்துக்கு ரிஷபராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாலும், நீங்களே சார் ரிஷபராசி போலாமா அப்படின்னு சந்தேகம் கேட்டாலும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? அப்படி என்றால் யார் போகலாம், எப்படி போகலாம், எந்த மாதிரி வழிபாடு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எந்த ராசியெல்லாம் போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறீங்களோ, எந்த ராசியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் 4ஆம் இடம் 11ஆம் இடத்து ராசி நண்பர்களை கூட்டி போனாலும் போதும். நல்லா கவனிச்சுங்க. உங்க ராசி ரிஷப ராசின்னு வச்சுங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து ராசி யாரு? சிம்மம். 11ஆம் இடம் யாரு? மீனம். அப்ப சிம்ம ராசிக்காரங்களோடயோ மீன ராசிக்காரங்களோட நீங்க சேர்ந்து போனால் இந்த பயம் விலகிவிடும். அந்த மாதிரி போனா பாதிக்குமோன்றத பாதிக்காது. நீங்க தைரியமா போகலாம். உதாரணத்துக்கு உங்க ராசி கடக ராசின்னு வச்சுங்க. 4ஆம் இடத்து ராசி யாரு? துலா ராசி. 11ஆம் இடத்து ராசி யாரு? ரிஷபராசி. இந்த கடகராசிக்காரங்க துளாராசி நண்பர்களோ துளாராசி சொந்தங்களையோ 11ஆம் இட ரிஷபராசி நண்பர்களையோ ரிஷபராசி சொந்தங்களையோ கூட்டி போனால் மிக நன்மை தரும், சிறப்பா இருக்கும். அவளுக்கு எந்த விதமான இடர்பாடும் நடக்காது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான துன்பமும் நேராது. தைரியமா கூட்டி போயிட்டாங்க, நல்லதே நடக்கும்.